கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி குப்பை வண்டியின் ஓட்டுநரை பொதுவெளியில் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த ஆட்டோ டிரைவர் குறித்தான வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆதிதிராவிட நலக்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குப்பைகள் எடுக்க சென்ற வாகனம் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்தபோது குப்பை எடுக்கக்கூடிய வாகனம் பழுதின் காரணமாக சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்புறமாக வந்த ஆட்டோ ஓட்டுநர் மாநகராட்சி குப்பை எடுக்கும் வண்டியின் பொதுவெளியில் தரக்குறைவாகவும் ஆபாசமாக பேசியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆதிதிராவிட நலக்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இன்று நாகர்கோவில் மாநகராட்சியில் WC சாலையில் சந்திப்பில் சரியாக 10 மணி அளவில் மாநகராட்சி குப்பை அள்ளக்கூடிய வாகனத்தில் பின்னாடி வந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு பேசஞ்சர் ஆட்டோ டிரைவர் அந்த குப்பை அள்ளக்கூடிய வண்டி சரியான முறையில் பழுது ஏற்படாத காரணத்தால் பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் இறங்கி அந்த மாநகராட்சி வாகன ஓட்டுநரை மிக தலைமுறையாகவும் ஆபாசமாகவும் புலைமீட்டலை கொடுத்தோடு பொது மக்கள் நடமாடக்கூடிய பொது வெளியில் ரொம்ப தரகுறாக பற்றி பேசியிருக்காங்க. இதை நாங்கள் குமரி மாவட்ட தூய்மை பணியாளர்களுடைய நலக்குழு சார்பாக நாங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். உடனடியாக மாவட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் மீது தகுந்த சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். உங்கள் பேர் பொறுப்பு? குமரேசன், மாவட்ட செயலாளர் ஆதிதிராவிட கட்சி மற்றும் குமரி மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு.